இந்த வீடியோ அனைத்து வைகை புயல் ரசிகர்களுக்கும் சமர்ப்பணம். திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு ஆல் தலைவர் ஃபேன்ஸ். நல்ல உணவின் ஆதாரம் நல்ல ஆரோக்கியம் ஆகும். ஈட்டிங் குட் ஃபுட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆமாம் அவனதான். அப்படியே பாரு, பாரு கார் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மேலே சொல்லு. நான் பின்னாடி தான் வரேன், நீ போ, நான் வரேன். திரும்பி திரும்பி கால் பண்ணுறேன். சரி, ஆமாம் அவன் தான். ஐயோ உனக்கு பின்னாடி ஒருத்தர் அவன் சொல்லு. நான் போட்டேன். திரும்பி ஹலோ, யாரு? தாதா தம்பி சலூன் கடை சண்முக பேசுகிறேன். அண்ணா நீங்களா? சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. அது வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்கண்ணா. நேற்று நம்ம கடைக்கு பூனைக்குட்டியோட தம்பி புலிக்குட்டின்னு ஒரு பயமுள்ள வந்துருந்துச்சு. சரி, கடைக்கு வந்து கஸ்டமர் ஆச்சுன்னு முடிய வெட்ட ஆரம்பிச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கத்திரிக்கோள் உடஞ்சி போச்சு. அடாடா. சரி, நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? 100க்காக நீ அதை சரிப்பட்டு தருவியா? ஓகேண்ணா கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் பண்ணுறேண்ணா. நீங்கள் அனுப்பி வைங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. கேம் முடிஞ்சிருச்சா? போஸ்ட் அதுக்குள்ளேயா வந்துருச்சு? ஓகே மக்களே, வாங்க இதை நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசரோட ஹேண்டில்ஸை வுட்டில் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹேண்டில்ஸோடைய இன்னர் அண்ட் அவுட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸஸான மெட்டீரியல் எல்லாத்தையும் என்னோடய மினி ட்ரில்லை யூஸ் பண்ணி நான் ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்மளோட சிசர் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இல்லையா, அதனால அதோட ஹேண்டில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சிசரை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஒயிட் கலரில் இருக்கிறது என்னென்னலாம் யோசிக்காதீங்க, அது நார்மல் துணி பவுடர் தான். நம்மளோட ஹேண்டில்ஸில் சிசர்ஸ் கரெக்டாக சீட் ஆகிற ஏரியாவை மார்க் பண்ணி இப்போ நான் அதை க்ரூவ் பண்ண போகிறேன்.
நம்மளுடைய ஹேண்டில்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கரெக்டாக சீட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். வாவ், இது கரெக்டாக சீட் ஆகுது. நம்ம ஹேண்டில் செய்கிறதோடைய லாஸ்ட் ப்ராசஸ் இதோட ஷார்ப் எட்ஜ் எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக 220 கிரேட் சாண்ட் பேப்பரை வச்சு ஸ்க்ராச்சஸ்லாம் தெரியாத மாதிரி ஃபைனாக சாண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஹேண்டிலுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட 2 ஹேண்டில்ஸையும் சிசர்ஸோட அட்டாச் பண்ணலாம் வாங்க. நம்ம ஹேண்டில்ஸை ஒட்டுறதுக்கு நான் அரல்டைட் ஈபாக்ஸி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அரல்டைட் ஈபாக்ஸியை ஈக்குவலான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரூவில் ஈபாக்ஸியை தடவி அதில் இப்போ சிசர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் கொஞ்சம் ரப்பர் பேண்டையும் போட்டு டைட் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இது அப்படியே காயட்டும். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இந்த ரப்பர் பேண்டை கழட்டிட்டு அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் டச் அவுட் அடிக்க போகிறேன், ஃபினிஷிங் டச்சுக்காக. டச் அவுட் காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட டச் அவுட் காஞ்சிருச்சு. நம்மளோட சிசர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், நம்மளோட சிசர்ஸ் சூப்பராக கட் பண்ணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இதை அண்ணனுக்கு பேக் பண்ணி அனுப்புவோம். அண்ணனுக்கு போய் சேர்ந்துச்சான்னு எதுக்கும் கேட்டு பார்ப்போம். Few minutes later. அண்ணா சிசர் வந்துருச்சு, அனுப்புறேனே. ஓகேண்ணா, சரிங்க. ஓகே மக்களே, டாடா, பை பாய்.